அன்பர்களே, இன்று தமிழாண்டின் விஸ்வாவசு நிறைவடைகிற நாள். இன்று ஏகாதசியும் கூட. நாகமங்களா சௌமிய கேசவ பெருமாள் கோயிலுக்கு இன்று போகிறோம். இந்த கோவில் பெங்களூருவிலிருந்து 135 கிலோமீட்டர் தூரத்திலும், மைசூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள நாகமங்களாவில் அமைந்துள்ளது. கர்ணன் அர்ஜுனன் மீது எய்யும் நாகாஸ்திரத்தை வலுவிழக்க செய்திட எல்லா நாகங்களின் சக்தியையும் ஈர்த்து தமது பாஞ்சசன்யம் என்னும் சங்கிற்குள் கட்டுப்படுத்திவிட்டார் கண்ணன். பின்னர் அந்த சங்கினை வலக்கரத்தில் ஏந்தியவாறு குருக்ஷேத்திரத்தில் காட்சியளித்தார். இந்த திருக்கோலத்தில் நாகமங்களாவில் சௌமிய கேசவனாக பக்தர்களுக்கு தரிசனம் தந்து உங்கள் தோஷங்களை நான் நிவர்த்திப்பேன் என்று பெருமாள் கூறுகிறார். இந்த ஆலயம் திரிகுடாச்சலம் என்னும் வகைப்பட்டது. உள்ளே உள்ள இரு கருவறை பகுதிகள் ஹொய்சால சிற்பக்கலை பாணியிலும், ஆலய கோபுரம் விஜயநகர கலைப்பாணியிலும் கட்டப்பட்டது என்பதால் இது திரிகுடாச்சலம் எனப்படுகிறது. கருவறையில் கேசவ பெருமாள் வலது மேற்கையில் சங்கும், இடது மேற்கையில் சக்கரமும், வலது கீழ்கையில் தாமரை மலரும், இடது கீழ்கையில் கதையும், நாபியில் ஆதிசேஷனையும் கொண்டு திருக்காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போய்விடும். கோவிலின் உட்புற பகுதிகளை ஸ்ரீ ஜெகதேவராயர் என்னும் ஹொய்சால மன்னர் கிபி 1170 கட்டியுள்ளார். கருவறை அமைந்துள்ள பகுதி நட்சத்திர வடிவில் அமைந்துள்ளது. கருவறை விதானத்தில் பாஞ்சஜன்யம் என்னும் சக்தி வாய்ந்த பெரிய சங்கை சுற்றி தாமரை முட்டுகளும், அவற்றை சுற்றி 108 சிறிய சங்குகளும் செதுக்க பெற்றுள்ளன. பாஞ்சசன்யத்தின் மீது ஆதிசேஷன் கட்டுப்பட்டுள்ளார். இந்த சங்கினுள் நாகங்கள், மந்திரங்கள் மற்றும் தோஷங்கள் போன்ற அனைத்து தீய சக்திகளும் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது. கருவறை அறுகோண வடிவில் உள்ளது. இதன் ஒவ்வொரு மூலையிலும் மந்திர பிரதிஷ்டை செய்ய பெற்றுள்ளது. கருவறைக்கு வெளியே வலப்புற மூலையில் சால கிராமத்தால் ஆகிய நாகர்கள் உள்ளனர். இவற்றை வழிபட்டால் புத்திரதோஷம் விலகிடும். கருவறைக்கு வலப்பக்கம் ருக்மணி சத்யபாமாவுடன் வேணுகோபாலர், இடப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் சன்னதி உள்ளன. சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உள்ளது. சௌமியவல்லி தாயார், ஆண்டாள், ராமானுஜர், பிள்ளை லோகாச்சாரியார் சன்னதிகளும் பிரகாரத்தில் உள்ளன. 7 நிலை ராஜகோபுரமும் உள்ளது. கோவிலுக்கு முன் கருட ஸ்தம்பம் 55 அடி உயரத்தில் உள்ளது. ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி, யுகாதி, மகாசிவராத்திரி நாட்களில் இதில் தீபம் ஏற்றப்படும். யுகாதி நாளிலும் சித்ரா பௌர்ணமி நாளிலும் கதிரவன் தன் கதிர்களால் இப்பெருமாளை அர்ச்சிக்கிறார். இக்கோவிலை அனந்த கோக்ஷேத்திரம் என்றும் கூறுவர். நாகதோஷம் போக்கி மங்களத்தை அருள்வதால் ஊர் நாகமங்களா எனப்படுகிறது. ஸ்ரீதேவி, பூதேவி, சௌமியநாயகி, லக்ஷ்மி, பத்மலக்ஷ்மி, ஆண்டாள், ருக்மணி சத்யபாமா ஆகிய 8 லக்ஷ்மிகளையும் இங்கு தரிசித்து வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நாம் அடையலாம். மார்கழி மாத விழாக்கள், ரத சப்தமி, மகாசிவராத்திரி, யுகாதி போன்றவை இங்கு விழா நாட்கள். சர்வ தோஷங்களையும் போக்கிடும் நாகமங்களா சௌமிய கேசவ பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.